ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹேக்கிங் டியூட். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னால் மெட்டீரியல் சரியாக ரெடி பண்ண முடியல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச பவர் பாயிண்ட் வச்சு நான் ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னா, இதுதான் வந்து ஒரு கோட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மெத்தடில் தான் வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த கோட் இப்படி தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த கோடோட ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாங்க இது என்னென்ன டைப்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப். ஒன்று வந்து சீக்வென்ஷியல், செகண்ட் வந்து செலக்ஷன், தேர்ட் வந்து இட்ரேட்டிவ். சீக்வென்ஷியல்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு கடைசியில் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல்னால் அந்த பேரில் இருக்க மாதிரியே சீக்வெண்ட்டாக நடக்கும். அதாவது லைன் பை லைன் ஆர்டராக நடக்கும். ஃபஸ்ட் லைன் ஆஃப் த கோடு வந்து ஃபஸ்ட்டு, ரெண்டாவது லைன் செகண்டு, தேர்ட் லைன் தேர்ட், அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நார்மலாக எல்லா கோடுமே சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் நடக்கும். ஸோ அதுதான் சீக்வென்ஷியல். செகண்ட் டைப்புக்கு போகலாம். செகண்ட் டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன். செலக்ஷன் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு சைடு கோடு ரன் ஆகணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு டைப் ரன் ஆகணும். என்னன்றதில்ல, கர்சர் லோட் ஆகிட்டே இருக்குது, சாரி. ட்ரூவாக இருந்தால் ஒரு மாதிரி ரன் ஆகணும், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் செலக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மெயின் கோடு மேலே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகணும், அதுவே அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த செட் ஆஃப் கண்டிஷன் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் சொல்லலாம் நம்ம. ஸோ இதுக்கான டீட்டெயில் எக்ஸாம்பிள் வந்து நான் கடைசியில் காட்டுறேன். அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். சும்மா இந்த கோடு தான் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பி கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவாக இருந்தால் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் திரும்பி உங்களுக்கு வந்து அதே கோடு தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து இட்ரேட்டிவ். இதை வந்து நம்ம லூப்பில் வந்து பார்க்கலாம், அதாவது ஒயில் லூப் சொல்லுவாங்க, அதில் பார்க்கலாம் வந்து. ஸோ வந்து பேசிக் இன்ட்ரடக்ஷன் எவ்வளோ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோடுக்கு போகலாம். பவர் பாயிண்டில் தான் பண்ணேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் கண்ட்ரோல் அண்ட் ப்ரெஸ் பண்ணி நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் தப்பு ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வேலை ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சீக்வென்ஷியல் ஆர்டர் பார்க்கலாம். சீக்வென்ஷியல் ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி போகிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் வேர்ல்டு, பிரிண்ட் வெல்கம், அடுத்தது டூ ஹேக்கிங் டியூட். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 5 லைன் இருக்குது, ஓகேவா? இந்த கோடில் வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு நிமிஷம். ஸோ 5 லைன் இருக்குது இந்த கோடில். ஸோ இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடு எந்த ஆர்டரில் இருந்ததோ அதே ஆர்டரில் தான் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஹலோ போட்டிருக்கேன். ஸோ ஹலோ பிரிண்ட் ஆகிருக்கு. தென் வேர்ல்டு போட்டிருக்கேன், வேர்ல்டு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் வெல்கம் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டூ, ஸோ அதுக்கப்புறம் ஹேக்கிங் டியூட், ஃபைனலாக இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் எக்ஸிக்யூஷனை வந்து நம்ம சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்ப்போம். செலக்ஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஒரு நம்பர் நான் என்ட்ரு பண்ண சொல்கிறேன். ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இன்டீஜர் டைப்பில் தான் வேணும். ஸோ நான் இன்டீஜரில் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். எனி நம்பர். ஸோ இன்புட் வாங்கிக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ நான் செக் பண்ணுறேன். இஃப் ஏ greater than 10 sorry
ஸோ வெயிட் பண்ணுங்கள், கோடை ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிஷனலுக்காக யூஸ் பண்ணி எப்படி, அதாவது சில செலெக்ஷனுக்கு வந்து கண்டிஷன், என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ கிரேட்டர் தென் 10 அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஒருவேளை ஏ கிரேட்டர் தென் 10 ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை ஏ வந்து 10 விட கம்மினா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்ன எக்ஸிக்யூஷன் நான் கோட் கொடுத்துருக்கேன்னா, 10 விட கிரேட்டாக இருக்கிறது ட்ரூனா நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு சொல்லி வந்துடும். 10 விட கம்மியாக இருந்தால் நம்பர் இஸ் லெஸ் தென் 10 வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரன் பண்ணலாம். எஃப்ஐ தான் போன தடவை ப்ரெஸ் பண்ணேன். ஓகே வந்துருச்சுங்களா? ஸோ என்டர் எனி நம்பர்னு எனக்கு கேட்குது. நான் வந்து கரெக்டாக 10 கொடுக்குறேன். நம்பர் இஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஏன் லெஸ் தென் 10 வருது அப்படின்றத வந்து நம்ம இஃபெல்ஸ் பற்றி பார்க்கையில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ திரும்பி நான் ரன் பண்ணுறேன். என்டர் எனி நம்பர் கேட்குது 1, நம்பர் இஸ் லெஸ் தென் 10. ஸோ திரும்பி ரன் பண்ணுறேன். என்டர் எனி நம்பர் 20, நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் கண்டிஷன் ட்ரூ, மிச்ச 2 இடத்துலையும் வந்து உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம செலெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பற்றி பார்ப்போம். இட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்கு வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னா, ஸோ வந்து ஒரு அதே மாதிரி ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்கேன். while a less than 10 print a equal to a plus 1. Okay. less than சொல்லிட்டு greater than sign போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஒரு நம்பர் வந்து நான் இன்புட் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகேவா, வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒயிலில் வந்து ஏ லெஸ் தென் 10, ஏ 10 விட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கம்மியாக கேட்டுருச்சா இருந்ததுன்னா ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் ஏ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1, இதை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒயிலில் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு மூணு ப்ராசஸ் இருக்கும். ஒன்று வந்து இனிஷியலைசேஷன், இதுதான் வந்து இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். அதாவது என்ன கண்டிஷனோ அதை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இதான் இனிஷியலைசேஷன், நம்பர் இன்புட் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இங்கே என்ன, ஏ லெஸ் தென் 10, இதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஏதோ ஒரு கோடு இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட் இருக்கும். இந்த இடத்துல நம்ம இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், நார்மலாக டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஒயில் வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப்பு. இது வந்து நம்ம ஒயில் பற்றி பார்க்கல, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து நான் இந்த கோடை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதை அவுட்புட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு ஏதாவது 10 விட லெஸ்ஸாக ஏதாவது ஒரு நம்பர் நான் என்டர் பண்ணணும். ஸோ 3 வந்துச்சு. ஓகே, ஸோ 3 பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறம் 3லேருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு வந்து செக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஏன் அப்படி அவுட்புட் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்புட் என்டர் கேட்டதா நான் வந்து 3 கொடுத்தேன். ஸோ வந்து while 3 less than 10 அப்படின்னு சொல்லி பார்க்கும். இப்போ அவுட்புட் ஸ்க்ரீன் போயிடுச்சு. 3 வந்து 10 விட லெஸ்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆமாம், 3 வந்து 10 விட கம்மி தான். ஸோ வந்து 3 பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் ஏன்றது வந்து இந்த இடத்துல 3 தான், 3 பிரிண்ட் பண்ணும். தென் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து ஏவோட ஒன்று கூட அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 + 1 4. அகெயின் இங்கே 4 போயிட்டு செக் பண்ணோம். 4 வந்து 10 விட கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். கம்மி தான். ஸோ அந்த மாதிரி வரும். இது மாதிரி அப் டு 10 வரைக்கும் வரும். 9 வந்துடும். 9 வந்து 10 வந்து 10 விட சின்னது கிடையாது, 10 விட ஈக்குவல் டு தானே. ஸோ 10 விட 10 கம்மி கிடையாது இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஃபால்ஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அவ்வளோதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் இட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ஸ். ஸோ வந்து இந்த 3 கண்ட்ரோல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் கண்ட்ரோல் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.